தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு இப்போதுள்ள 5% ஜிஎஸ்டி வரியை நீக்க ஜிஎஸ்டி கவுன்சிலை வலியுறுத்துமாறு தமிழக அரசிடம் அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர்கள் சங்கத்தின் சம்மேளனத்தினர் மனு அளித்துள்ளனர். இது குறித்து பேசியுள்ள சம்மேளன தலைவர் துளசிங்கம் மற்றும் செயலர் மோகன், ஏழை எளிய மக்கள் தினமும் பயன்படுத்தும் அரிசி, பருப்பு வகைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு 25 கிலோ வரை எடையுள்ள பாக்கெட்டுகளுக்கு 5% ஜிஎஸ்டி வரியால் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். பிரதமர் மோடி அறிவித்தபடி தீபாவளி பரிசாக மறுசீரமைக்கப்பட உள்ள ஜிஎஸ்டியில் அரிசி, உளுந்து, துவரம் பருப்பு வகைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கான வரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் இடுபொருட்கள் மற்றும் உழவு இயந்திரங்களுக்கான ஜிஎஸ்டி வரியையும் ரத்து செய்ய வேண்டும். இந்த கோரிக்கைகளை வரும் செப்டம்பரில் நடக்க உள்ள 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வலியுறுத்துமாறு தமிழக உணவுத்துறை செயலர் சத்யபிரதா சாஹூ, வேளாண் துறை செயலர் தட்சிணாமூர்த்தி, வணிக வரித்துறை ஆணையர் நாகராஜ், கூடுதல் ஆணையர் சுபாஷ் சந்திரபோஸ், உணவு வழங்கல் துறை இயக்குநர் சிவராசுவிடம் மனு அளிக்கப்பட்டது என்று தெரிவித்தார். தற்போதைய நிலையில் பிராண்டிங் செய்யப்பட்ட அரிசி உள்ளிட்ட தானியங்களுக்கு மட்டுமே ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது.